ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெயா பாட்டிஸ் கிச்சன். டிசம்பர் 30 பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி. இது ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமான ஒன்று. அன்றைக்கி தான் சொர்க்கவாசல் திறந்து நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுப்பாங்க. இது ஸ்ரீரங்கத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற வைஷ்ணவ கோவில்களிலும் இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசத்தில் போய் பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க. வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு நாங்கள் இப்போ ஒரு ஸ்பெஷலான கஞ்சியோடு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கஞ்சி. இந்த கஞ்சி விரத நாட்களில் ரொம்ப சிறப்பான ஒரு கஞ்சி ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சக்கரவள்ளி கிழங்கை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு டம்ளர் பால், அதுக்கப்புறமா தேவையான அளவு வெல்லம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை ஆர்டினரி சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு கஞ்சி இப்படி தான் வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணோன்னா, நாங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதை எடுத்து நல்லா மசிச்சுட்டு அதோடு நாங்கள் ஒரு கப்பு வெல்லம் போட்டு அதையும் நல்லா கலரிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுட்டு இறக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா அது ஆறினதுக்கப்புறமா காய்ச்சின பாலை இதில் போட்டு வச்சுருக்கோம். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. சக்கரவள்ளி கிழங்குல உங்களுக்கு எல்லா சத்துமே இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.